ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அடிக்கடி சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட எனக்கு சகலமும் நன்மைக்கு தான், அவர் தீமைக்கு வராது. சோர்ந்து போகாதுங்க. ஏன் இப்படி நடந்துச்சுன்னு கேள்வி கேட்காது. ஸ்தோத்திரம், இவன் நன்மைக்கு தான் செய்தார்னு சொல்லுங்க. பாஸ்டன் நகரத்தில் ஊழியம் செய்த சால்வேஷன் ஆர்மி சபையில் ஊழியம் செய்த ஐயா சாமுவேல் பிராங்கிள் அவர் ஒரு முறை ஒரு சலூனை கடந்து போகும்போது எதிர்ப்பாளர்கள் செங்கலை தூக்கி எறிந்து அவரை காயப்படுத்தி விட்டார்கள். மரணத்துக்கே போய்விட்டார். 18 மாதங்கள் பெட் ரெஸ்ட்ல இருந்தார். அப்போ கொஞ்சம் அவர் நல்ல சுகமான போது அந்த படுக்கையில் இருந்து கொண்டே பரிசுத்த வாழ்வுக்கு வழிகாட்டி என்கிற ஒரு சிறிய புத்தகத்தை எழுதினார். 18 மாதங்கள் கழித்து அவர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அவர் அந்த எழுதி முடித்த கொஞ்ச நாளிலே பல ஆயிரக்கணக்கான பிரதிகள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அநேகர் வந்து சொன்னாங்க, ஐயா இந்த புத்தகங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது, இது கிடைக்காட்டா நாங்கள் மறந்துருக்க மாட்டோம்னு சொல்லி ஆண்டவர் நன்றி சொன்னாங்க. ஆண்டவர் நல்லவர். ஐயா சொன்னாங்க, என் தலையில் மட்டும் செங்கல் விழாம இருந்திருந்தா இந்த புத்தகம் வந்திருக்காது. எல்லாம் ஆண்டவர் நன்மைக்கு செய்தார். அப்படி நல்ல மனைவி அந்த ஒரு செங்கல் எடுத்து வச்சு அந்த ஆதியாகமும் 50:20 நினைக்கிறேன். ஆமென். தேவனோ அது எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார் என்ற வார்த்தையை அந்த செங்கலில் எழுதி வைத்து பத்திரப்படுத்தி வைத்தார்களாம். ரோமர் 8:28 தேவ மனுஷன் இவ்விதமாய் போத்திரம் நல்ல வைராக்கியமான வார்த்தைகளை சொல்கிறார். அன்றையும் அவருடைய தீர்மானத்தினுடைய அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். ஹல்லேலூயா. உபத்திரவமோ, வியாதியோ, துன்பமோ, பசியோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ ஏது வரட்டும், சகலமும் அவர் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். வெற்றி முழக்கமிடுங்கள், வீர நடை போடுங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட நல்ல நாட்களை நாம் மாறட்டும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வெற்றி முழக்கமிட்டு வீர நடை போட கிருபைதார். ஏசப்பா சோர்ந்து போகாம, முறுமுறுக்காம, பயப்படாம மாறுத்தட்டி சொல்லட்டும். எல்லாவற்றையும் இயேசு எனக்கு நன்மைக்காக செய்தார்னு சொல்ல உதவி செய்யும். பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோ நானுடைய கிருபை தாங்குவதாக. Have a nice day.